5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆமென். போதும். எப்படி மைக்கில் வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 5:7. எல்லாரும் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவ்வளவுதான். சிம்பிள் மேட்ரு. நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க? நம்மளை விசாரிக்கிறவர். இந்த காலை வேளை நீங்கள் கண்ணீரோடு வந்திருக்கலாம், வேதனையில் வந்திருக்கலாம். என்னை விசாரிக்க யாருமே இல்லை, என் குடும்பத்து மேலே அக்கறை சொல்ல யாருமே இல்லை, நீ எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா, தூங்குனையா அப்படின்னு கேட்கக்கூட ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கலக்கத்தோடு வந்திருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைங்க என்ன சொல்லுது? அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, அவர் மேலே வச்சிடுங்க. யார் மேலே வைக்கணும்? சத்தமாக சொல்ல மாட்டேன்றீங்களே. ஆமாம், கர்த்தர் மேலே வைக்கணும். கவலை இருக்கும், நான் கவலை இல்லைன்னு சொல்ல வரவில்லை. எல்லாருக்குமே கவலை இருக்கும். மனிதராக பிறந்த அத்தனை பேருக்கும் பாடுகள், உபத்திரங்கள் எல்லாம் இருக்குது, வேதனைகள் இருக்குது. கடந்த நாட்களில் கூட சில காரியத்தை நிமித்தம் மிகவும் சோர்வாக, ரொம்ப இதுவாக நான் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளோ இதுவாக இருக்கேன் ஆவியானவரே, என்ன இசப்பா, நான் எப்படி நான் ஊழியத்துக்கு நானே வந்துட்டேனா, எனக்கு ஒன்றும் புரியலையே, ஒரு வேளை நான் தேவசித்தம் செய்யலையா, என்னப்பா அப்படிப்பா இப்படிப்பான்னு சொல்லி கர்த்தர்கிட்ட கேட்டு நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், உலகத்திலே உனக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அதோட வாயை மூடிட்டேன். உலகத்தில் என்ன உண்டு? ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். உபத்திரம் வந்துச்சுன்னு சொல்லி சோர்ந்து போய் எலியா மாதிரியே நான் சுருண்டு படுத்துட்டேன். நான் இனிமேல் நான் ஜெபிக்க மாட்டேன், ரொம்ப பைபிள் படிக்க மாட்டேன், போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோர்ந்து நான் அப்படியே சுருண்டு அப்படியே சோர்வாக படுக்கும்போது தான் ஆவியானவர் தெளிவாய் பேசினார். அதோடு நான் வாயை மூடிக்கிட்டேன். இங்கே வந்தால் சபையில் சிஸ்டர் அவர்கள் முதல்ல சொன்ன வசனமே அதுதான். கடந்த வாரம் கேட்டிங்களா? ஞாபகம் இருக்கா? இல்லைங்க சிஸ்டர், வேறு டைரியில் எழுதி வச்சுருக்கிறேன், மறந்துட்டேன். இல்லை அப்படியா? வச்சுருக்கீங்களா? ஆமாம், இருதயத்தில் இருக்குது. என்ன சொன்னாங்க? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு நாங்கள். கர்த்தர் பேசினார். அதுபோல் இன்றைக்கி நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் நம்ம யார் மேலே வைக்கலாம்? அதெல்லாம் நான் முடியாது சிஸ்டர், என் கவலையை நானே தான் சுமக்க போகிறேன், நானே வச்சுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறோமா? இல்லை பிரியமானவர்கள், இந்த காலை வேளையில் நம்முடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும், நம்முடைய பாரங்கள், நம்முடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நம்ம அவர் மேலே வைத்து விட வேண்டும். அவர் மேலே வைத்து விட்டு நம்ம அடுத்து நம்ம என்ன செய்யணும்? அப்படியே சும்மா இருந்துடலாமா? இல்லை, என்ன செய்யணும் சொல்லுங்கள்? ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். அப்பா, என் கவலை இப்படி இருக்குது, என் காரியம் இப்படி இருக்குது, என் போராட்டம் இப்படி இருக்குது, என் பிரச்சனை இப்படி இருக்குது. எனவே நீங்கள் தானே சொன்னீங்க விசாரிக்கிற தேவன் சொன்னீங்களே, என்னை விசாரிங்க, என்கொயர் பண்ணுங்க, எனக்கு நீங்கள் விசாரித்து எனக்கு ஆலோசனை கொடுங்க, எனக்கு கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை விசாரிப்பார். நம்ம கவலைகளை எல்லாம் அவர் மாற்றி போடுவார். அதனால தான் மத்திய சுவிசேஷம் நம்ம என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் வாசிங்க மத்திய சுவிசேஷம். முதலாவது காக்காய் குஞ்சிகள் எல்லாம் பாருங்கள், காட்டு புஷ்பங்கள் இதெல்லாம் எதுக்குமே கவலைப்படாது. அதுக்கு என்ன காட்டு புஷ்பம் கவலைப்படுதா? எனக்கு யார் கலர் கொடுப்பாங்க, எனக்கு யார் தண்ணி ஊற்றுவாங்க, என்னை யார் பராமரிப்பாங்கன்னு என்னைக்காவது காட்டு புஷ்பங்கள் கவலைப்பட்டு இருக்குதா? இல்லை சொல்லுங்கள், பட்டிருக்கா? இல்லை. ஆனாலும் பாருங்கள், கர்த்தர் அந்த காட்டு புஷ்பங்களுக்கு விதவிதமான கலர் கொடுக்குறாரு. வைலட்னா வைலட்டே பூத்துருக்கும். அந்த காட்டில் போய் பாருங்களேன். நமக்கு திருத்தணிக்கு ஊழியத்துக்கு போகும்போது ரயில்வே இதில் ட்ரெயினில் உட்காரும்போது ஓரத்தில் உட்காந்தா நான் ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஓரத்தில் உட்காந்து அந்த காட்டு செடிகளில் பூத்துருக்கிற பூக்கள் எல்லாம் பார்த்துட்டு போவோம். மஞ்சள் பூனால் மஞ்சளே பூத்துருக்கும், வைலட்னா வைலட்டே பூத்துருக்கும், சிவப்புனா சிவப்பே பூத்துருக்கும். எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா? அப்போ நினைப்பேன், இதெல்லாம் யாருக்கு நான் கூட செடி வச்சுருக்கிறேன், தினமும் தண்ணி ஊற்றுறேன், அது மெட்ரோ வாட்டர் ஊற்றுறேன், சும்மா ஏன் வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லி அப்படியே கொட்டிட்டு வரேன். காலையில் தண்ணி கொட்டோம் குழாயில், அதனால் ஏன் வேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி நான் மெட்ரோ வாட்டரை நான் வச்சுருக்க செடிக்கெல்லாம் ஒரு நாள் நான் பலவீனமாயிட்டு ஊற்றவில்லை என்றால் வாடிவிடும். அப்பப்போ ஆனாலும் பாருங்கள், பூவே வரலையே, ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன் போன வாரத்தில். இவ்வளோவும் தண்ணியை ஊற்றுறேன், ஒரு பூ கூட இல்லை. நான் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 10 பூவாக பூத்து குலுங்குது செம்பருத்தி செடியில். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூச்செடி என்றால்.
நான் பராமரிப்பேன். ரொம்ப இப்போ தான் எனக்கு பலவீனம் அதிகமானது நிமித்தம் கம்மியாகி விட்டதில்லை. ரொம்ப நல்லா நான் இந்த செடியிலேருந்து அந்த செடிக்கு மாற்றுவேன், அந்த செடியிலேருந்து இங்கே மாற்றுவேன், சும்மாவே இருக்க மாட்டேன். இது ஆகில ஒன்று செய்து கொண்டு இருப்பேன். அப்படியாக பாருங்கள், இந்த காட்டு புஷ்பங்களுக்கு யார் கலர் கொடுக்கறது இல்லை? வாசிங்க 6:33 வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் இவை முதல் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதின் பாடுகள் போதும். நாளைக்காக நீங்கள் கவலைப்படாதிருங்கள். அதுக்கு பதில் அவர் என்ன சொல்றாரு? தன்னுடையவர்களுக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். இன்னைக்கு ஒரு நாள் தள்ளுறதே பெரிய விஷயமா இருக்குதுங்க சிஸ்டர். நீங்கள் வேற கவலைப்படாதீங்கன்றீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க. நான் போய் என்ன பண்ணுறது? யார்கிட்ட போய் நான் கவலைப்படுறது? நான் யார்கிட்ட கண்ணீர் வடி நினைக்கிறீங்களா? நம்ம கவலைப்படுறதுனால என்ன செய்ய போகிறோம்? ஒரு முழத்தை கூட்ட முடியாது, ஒரு முழத்தை குறைக்கவும் முடியாது. என்ன சொல்கிறீங்க? கவலைப்படுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. எல்லாத்தையும் நீங்கள் கர்த்தர் மேல் அப்படி வச்சுடுங்க. லைட்டாக அப்படி வைக்கும்பொழுது பாருங்க, அவர் நம்மை விசாரித்து நமக்கு வேண்டியதை எல்லாவற்றையும் அவர் செய்வார். 26ஆம் வசனத்தை வாசிங்க. அதே மத்தேயு சுவிசேஷம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா புடைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆமென். அவைகளை காட்டு அந்த பறவைகளை பார்க்கலாம் நாம் எப்படி இருக்கிறோம்? விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். ஆமென். அதனால தான் அந்த அம்மா பாடினாங்க, தேவா நானே தேனால் விசேஷித்தவள். நம்ம விசேஷித்தவர்கள். அந்த காட்டு பறவைகளை பார்க்கலாம், காட்டு புஷ்பங்களை பார்க்கலாம், நாம் இப்படி கர்த்தருடைய கருத்தில் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். அதனால கவலைப்படுகிறதுனால உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும்? இப்போ 6 அடி இருக்கிறீங்கன்னா கவலைப்பட்டு ஒரு முழம் குறைச்சிட முடியுமா? இல்லை 6 அடி இருந்து கவலைப்பட்டு ஒரு அடியை கூட்ட முடியுமா? இல்லை, இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். ஆனால் நம்ம அதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம கவலைப்படக்கூடாது. எல்லாவற்றையும் நம்ம அவர் மீது வைக்கும் பொழுது அவர் நம்மை விசாரித்து நமக்கு வேண்டியதெல்லாம் அவர் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இத்தனை பிள்ளைங்கள் ஆயிடுச்சு, நம்ம என்ன செய்ய போகிறோம், அதை பண்ண போகிறோம், இப்படி ஆயிடுச்சு, விலைவாசி ஏறுது. ட்ரம்ப் ஐயா 25% வரி போட்டிருக்காரு இந்தியாவுக்கு. அந்த 25% வரி போட்ட நிமித்தம் விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட போகிறார்கள். நான் கூட யோசனை, எப்படி ஐயா, எப்படி நான் சபையை நடத்துறது, எப்படி இதெல்லாம் பண்ணுறதுன்னு. கர்த்தர் பாருங்க, கவலைப்படுறதுனால ஒன்றும் இல்லை, கர்த்தர் கொடுப்பாரு. அந்த காட்டு புஷ்பங்களை பிழை பூட்டுகிற தேவன் இன்றைக்கு நம்மை பிழை பூட்டுவார். நமக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் அந்தந்த நாளுக்கு வேண்டியதை கரெக்டாக எடுத்து வைப்பார். நம்ம கூட அப்படி மறந்துடுவோம். நம்ம கூட வரும்போது எல்லாத்தையும் சாப்பிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணி தூக்கி போட்டுருவோம். ஆனால் இயேசு பாருங்கள், நம்ம மீது கரிசனை உள்ள தேவன். அதனால தான் மலை பிரசங்கம் பண்ணும் பொழுது பாருங்கள், 3 தினங்கள் அந்த இடத்துல ஒரு அற்புத கூட்டம் நடத்தும் பொழுது அங்கே சாப்பிடுறதுக்கு ஆகாரம் இல்லை. அந்த பையன் வந்து கொடுக்குறான், சின்ன பையன் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது அதை ஆசீர்வதித்து அதை எல்லாருக்கும் கொடுக்குறாரு. கொடுத்து இலவசமாக வருது, இஷ்டமாக சாப்பிட்டு கீழே மேலே போட்டு எல்லாத்தையும் பாழாக்கிடுங்கன்னு இயேசு சொல்லவில்லை. பத்திரமா மிச்சத்தை சேர்த்து வைங்கன்றாரு. வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்துட்டு எல்லாத்தையும் நீங்கள் மீதியானதை வேஸ்ட்டு பண்ணாமல் எல்லாத்தையும் கூடைகளில் சேர்த்து வையுங்கள். ஆமேன்னு சொல்லலாமா? இன்றைக்கு நம்முடைய தேவன் கூட பாருங்கள், நம்ம கவலைப்பட வேண்டாம், எதுவுமே அவரு கொடுப்பாரு, அவரு எல்லாம் பார்த்து கொள்வார். எனக்கு வீடு இல்லையே, எனக்கு துணி இல்லையே, எனக்கு அது இல்லையே, எதுவுமே எனக்கு துணியே நான் கடையில் எடுக்கவே மாட்டேன். அப்போ எப்படி சிஸ்டர் சும்மா கதை விடுறீங்க, இந்த துணியெல்லாம் எப்படின்னு நினைக்கலாம். எனக்கு ஏசப்பா கொடுப்பாரு. ஏசப்பா அப்படியே வந்து கொடுக்க மாட்டார். ஏசப்பா பிள்ளைகள் எனக்கு வாங்கி கொடுப்பார்கள். இது வரைக்கும் நான் ட்ரெஸ் எடுத்ததே கிடையாது. கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையை சொல்கிறேன். அப்படியே நான் எடுத்தாலும் நான் என்ன எடுப்பேன் சொல்லுங்கள், 5 மீட்டர்ஸ் வந்து அந்த ப்ளவுஸ் பிட்டு மட்டும்தான் நான் எடுப்பேன். 1 இயருக்கு ஒரு 5 மீட்டர்ஸ் எடுத்துருவேன். அதை 1 இயர் அப்படியே அதை போட்டுகிட்டே அடுத்து நெக்ஸ்ட் இயர் வரும்போது இன்னொரு 5 மீட்டர், அவ்வளோதான். அதுதான் நான் எடுக்கிறது. மற்றது எல்லாம் அப்போ எப்படி சிஸ்டர் இன்சைடில் போடுறா? கர்த்தர் கொடுக்குறாரு. கர்த்தருடைய பிள்ளைகள் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. கர்த்தர் கொடுக்கும் போது நான் ஏன் இல்லைன்னு சொல்ல வேண்டும்? எனக்கு என்னது தேவை என்று அவருக்கு தெரியும். கர்த்தர் கொடுப்பாரு. நல்ல 2000 ரூபாய் சேரீ கர்த்தர் கொடுப்பாரு.
எப்படி 2000 ரூபாய் சாரிங்க நான் கட்டின்னு இருக்கிற சாரிங்கெல்லாம் விலை உயர்ந்த சாரிங்க தான். எல்லாமே கர்த்தருடைய பிள்ளைகள் வாங்கி கொடுக்கறது தான். ஆமேன்னு சொல்லலாமா? அதனால் நம்ம கவலைப்பட வேண்டாம். எனக்கு துணி இல்லையே, எனக்கு சாப்பாடு இல்லையே, எனக்கு வீடு இல்லையே, எனக்கு வாடகை கட்ட முடியல, எனக்கு இஎம்ஐ இருக்குது, எனக்கு கடன் பாரம் பிரச்சனை எனக்கு நெருக்கிறானே, எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. பிலிப்பியர் 4:6 வாசிக்கலாமா? பிலிப்பியர் 4:6 வாசிங்க. பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணுமா, செகண்ட் டைம் வந்துச்சிங்களா, கட்ட போறீங்களா, கவலைப்படாதீங்க. கர்த்தர்கிட்ட கேளுங்க. அதை அப்படியே கர்த்தர்கிட்ட காட்டுங்க. அப்பா என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், அப்பா என் மனைவிக்கு நல்ல பர்த்டே வருது சாரீ வாங்கி தரணும், அப்பா எனக்கு வெட்டிங் டே வருது சாரீ வாங்கி தரணும், அப்பா நான் வாடகை கட்டணும், இப்படி பண்ண போகிறேன் தெரியலப்பா, நான் எப்படி சமாளிக்க போகிறேன் தெரியலப்பா. கர்த்தர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் கொடுப்பாரு. ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒன்றுக்கும் கவலைப்படாமல், என் கணவர் ரட்சிக்கப்படலையே, என் கணவருக்கு நல்ல சுகம் இல்லையே, என் பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் இல்லையே, என் பிள்ளைகள் மார்க்கு கம்மியாக வாங்குறாங்களே, எங்கள் பிள்ளைங்க நான் கூட அதிகமாக இந்த மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கு பாப்பாவுக்கு ரொம்ப ஃபுல் ரிஸ்க் எடுத்தேன். டியூஷனே போக மாட்டேன்ட்டா, ஃபுல்லாக எடுத்து நான் சொன்னேன், இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் படிக்க வைக்கிறேன், நீ நல்ல மார்க் எடுக்கலன்னா எனக்கு எப்படிமா இருக்கும், சொல்லுமா நீயே அப்படின்னு கெஞ்சுவேன். நான் நல்ல மார்க்கு வாங்கி காட்டுறேம்மான்னு. பரவாயில்ல, ஏதோ கர்த்தர் கிருபையில் நல்ல மார்க் வாங்கியிருக்குது. ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம பாடுபடணும், பிள்ளைங்களுக்கு பாடுபடணும். சும்மாவே படின்னா படிச்சிட மாட்டாங்க. பிள்ளைங்கக்கிட்ட உட்காந்து கேர் எடுத்து அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லலாமா? அப்படி இருக்கும்போது தான் அந்த பிள்ளைகள் கூட படிப்பாங்க. படிக்க பிள்ளைங்களுக்கு மனப்பாடம் செய்தால் மறந்து போகுதான். ரோசி செம்மடி வாங்கும். ஒவ்வொரு வார்த்தையும் 5 டைம்ஸ் சொல்ல வைப்பேன். எழுது ரஃப் நோட்டில் எழுது, 5 டைம்ஸ் சொல்லு. எல்லாம் 3 சப்ஜெக்டில் 100 மார்க்கு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அது நான் சொன்னேன், எல்கேஜி யூகேஜி 100 வாங்கிட்டு வந்துடுற எல்லாத்தையும் அவங்க எழுதி போடுவாங்க, போர்ஷன் பேப்பரை கொடுப்பாங்க, அப்படியே மக்கப் பண்ணுவீங்க. அது கிடையாது, அது பரவாயில்ல. இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நீங்களாம் சொந்தமாக படித்து எழுதணும். அப்படி தானே? எழுதி போடுவாங்களா? போர்ஷன் பேப்பர் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. நீங்களாம் படித்து எழுதணும். இதில் தான் இருக்குது உங்களுடைய கெப்பாசிட்டி, நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது குழந்தை 3 சப்ஜெக்டில் 100 மார்க் எடுத்துருக்குது. ஆமேன்னு சொல்லலாமா? ஏன்னா அடி கொஞ்சம் அல்ல, நம்ம எடுத்து கேர் எடுத்து சொல்லி கொடுத்தது கொஞ்சமல்ல. எனவே பிள்ளைகளுக்கு ஞானம் கம்மியாக இருக்குதா, ஞானம் இல்லாமல் இருக்கா, கவலைப்படாதீங்க, அடிக்காதீங்க. கர்த்தரை நான் படிக்கலைன்னா அடிக்க வேண்டியதான். கர்த்தர்கிட்ட நம்ம கேட்க வேண்டும். என் பிள்ளைங்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஐயா, என் பிள்ளைங்க படிக்கணும்ப்பா, என் பிள்ளைங்க நல்லா மார்க் எடுக்கணும்ப்பா, நான் கட்டுற ஃபீஸ் எல்லாம் வீணாக போகக்கூடாதுப்பா, நான் படிக்க வைக்கிற பிரயாசத்தின் பலன் எனக்கு வேணும் ஐயா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது அதுதான் நம்மளை கர்த்தர் விசாரிப்பார். அப்போ தான் கர்த்தர் விசாரி, ஏனோ தானே உன் கொடுத்த பிள்ளைங்களை எப்படியாவது கெட்டு போய் தோல, நீ பாட்டுன்னு ஒரு டிவியை பார்த்துட்டு கடை, நான் பாட்டுன்னு ஒரு செல்ஃபோனை பார்க்குறேன், நான் பாட்டுன்னு எதையாவது பார்த்துட்டு நீயா படிச்சுக்கோன்னா அது ஒன்றும் முடியாது. அதெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், நம்மளை நம்ப மாட்டார். ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தர் நம்ம விசாரிக்க மாட்டார். நான் உனக்கு கொடுத்த பிள்ளை நீ ஒழுங்காக படிக்க வைக்கல, நீ ஒழுங்காக குளிக்க வைக்கல, ஒழுங்காக தலை சிவலை, அதுங்களுக்கு கேர் எடுக்கலை, நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கல, நான் ஏன் மகனே மகளை ஒன்றை விசாரிக்கணும் அப்படின்னு நம்ம ஜாடமாடையா இயேசு போயிடுவார். இது தியானிக்கும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அந்த விஷயத்தில் கர்த்தருக்கு முன்னாடி நான் பிள்ளைங்களை நான் என்னால் முடியுதோ இல்லையோ நான் செய்வேன். நான் சுகவீனமாக படுத்துட்டா கூட பிள்ளைங்களை குளிக்க வைப்பேன், டெய்லி குளிக்க வைப்பேன். டெய்லி சுத்தமாக இருக்கணும், எனக்கு சுத்தமாக இருந்தால் தான் பிடிக்கும். டெய்லி குளிக்கணும், டெய்லி நீட்டாக இருக்கணும். அந்த அழுக்கு துணி ஒரு நாள் கூட அந்த டப்பில் இருக்கக்கூடாது. அன்னன்னைக்கு துணி அப்படியே வாஷ் பண்ணி காய போட்டுடணும். வீடு கூட பெருக்கி குப்பையெல்லாம் மூளையெல்லாம் தள்ளி வைக்கவே கூடாது. உடனே எல்லாம். அப்போ தான் இயேசு நம்மளை விசாரிப்பார். நம்ம தின்னதெல்லாம் அங்கங்கே தூக்கி ஓரம் வச்சுட்டு, முட்டை கூடெல்லாம் ஓரம் வச்சுட்டு, எச்சி தட்டெல்லாம் அங்கே தூக்கி போட்டுட்டு, அங்கே பாத்திரத்தை விளக்காமல் 3 நாள் காஞ்சி போயிட்டு அப்படியே கிடந்தா இயேசு நம்மளை விசாரிப்பாரா?
சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்கல்ல. விசாரிக்க மாட்டார். நம்ம எல்லா விதத்துலையும் இயேசுவுக்கு நம்ம கரெக்டாக இருக்கணும். நம்ம கரெக்டாக இருக்கும்போது தான் இயேசு வந்து மகனே மகளே உனக்கு என்ன வேணும், நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவார், அவர் விசாரிப்பார். அவர் விசாரிக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். லூக்கு 12:7. லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். நம்ம தலையில் இருக்கிற மயிர் கூட கர்த்தர் எண்ணி வச்சிருக்கிறாரு. அதனால ஆகையால் நீங்கள் பயப்படாதிருங்கள். பயப்படாதீங்க. இந்த 8வது மாதத்தில் விலைவாசிகள் எல்லாம் 60 ரூபாய் தக்காளி விற்கிது. இஞ்சி பூண்டெல்லாம் விலை ஏறிவிட்டது. ஆயில் எல்லாம் ஏறிவிட்டது. பருப்பு எல்லாம் ஏறிவிட்டது. எப்படி நாங்கள் கவலைப்படாமல் இருக்குதுன்னு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் கையின் பிரயாசத்தின் பலனை எல்லாம் ஆசீர்வதித்து மீதியாக எடுக்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வார். எனக்கு இல்லையே, நான் கடன் வாங்கலாமா என்ற அந்த கட்டத்தையே கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க, மாற்றி போட்டுடுவார். கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம். நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். அடைக்கலான் குருவி சின்னது, அது அடைக்கலான் குருவி குட்டி. அந்த அடைக்கலான் குருவிக்கே ஒரு அடைக்கலமான ஒரு இடத்தை கர்த்தரை ஆயத்தப்படுத்தி வைக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிராமங்களெல்லாம் எங்கள் வீட்டில் கூட நாங்கள் இது பண்ணுவோம். இந்த நெல் கதிர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெல் கதிர் அப்படியே ஒரு கொப்பு மொத்தமாக இது பண்ணி அந்த வீட்டுக்கு முன்னாடி வாசலில் கட்டி வச்சுருவோம். பார்த்துருக்கீங்களா? எதுக்காக? சும்மா அது சாங்கியத்துக்காகவா? குருவி வந்து சாப்பிட வேண்டும். அப்போ மனிதனுக்கு தெரியுது அந்த குருவிக்கு ஒரு ஆகாரம் கொடுக்கணும், இப்படியெல்லாம் கட்டி வைத்தா அந்த குருவி வந்து சாப்பிடன்னு. அந்த மனிதருக்கு யார் அந்த நினைவு கொடுக்கறது? இயேசு தான் கொடுக்குறாரு. ஆமீன்னு சொல்லலாமா? அப்படியே அந்த குருவிங்க வந்து அழகாக அந்த நெல் மணியை வந்து கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு போகும். சில பேர் சொல்லுவாங்க குருவி வீட்டுக்கு வந்தால் ராசி அப்படின்னுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது பசிக்கு வந்து அது நெல்லை சாப்பிட்டு போகுது, அவ்வளோதான். அது ராசி அந்த இதெல்லாம் நமக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அந்த குருவியை கூட, அடைக்கலான் குருவி கூட விசேஷித்தவர்களாக கர்த்தர் மாற்றும் பொழுது அவரால் படைக்கப்பட்ட நம்மை எவ்வளோ விசேஷமாக கர்த்தர் மாற்றுவார் இல்லையா? இந்த புதிய மாதத்தில் நீங்கள் விசேஷமானவர்கள், ஸ்பெஷல். நீங்கள் நினைக்கலாம் என் குடும்பத்தாரேன்னு ஒதுக்கிட்டாங்க சிஸ்டர், என் குடும்பமே என்கிட்ட சரியாக பேசுறதில்ல, என் உறவுகளே என்னை கை விட்டுருச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும், பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறாரு. 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 37:5. காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமா, நம்ம கவலைப்படுறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம் வழியை வந்து கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே எப்படி இருக்கணும்? நம்பிக்கையாக இருக்கணும். இயேசு என்ன நடத்துவார், என் பிள்ளைங்களுக்கு நல்ல ஞானம் கொடுப்பாரு, என் கணவரை கர்த்தர் ரட்சிப்பார், என் பிள்ளைகளை ரட்சிப்பார், என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுப்பாரு, என் பிள்ளைங்க நல்ல ஆசீர்வாதமாக இருப்பாங்க, என் சபையை கர்த்தரை மீட்டு கொடுப்பாரு. ஆமேன்னு சொல்லலாமா? கொடுப்பார் தானே? ஆமாம், நம்ம தேவன் அப்படி கொடுக்குற தேவன் தான். இப்போ நம்மளை குறித்து எல்லாம் பேசலாம். நிச்சயமாக ஒரு நாளைக்கு சபையை மீட்டு கொடுக்க போகிறோம். அப்போ நம்ம கவலைப்படுவதை விட்டுவிட்டு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்படி நம்ம நம்பிக்கை வைக்கும் போது நம் பிள்ளைகளுடைய காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துவார். ஆமேன், ஹல்லேலூயா. அடுத்து 40 சங்கீத புஸ்தகம் 115:12 வாசித்து பாருங்க. அடுத்து நம்ம விசாரிக்கிறத மாத்திரமல்ல, அவர் நம்மை வந்து நினைவு கூறுகிறார், நினைப்பார். அவர் மனசில் நம்ம எப்பவுமே நம்ம இருப்போம். இயேசு மனசில் நம்ம எப்போதும் நம்ம இருக்க வேண்டும். 115:12 வாசிங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆமென். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அதுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை நினைக்கிறாரு. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நினைக்கிறாரு. அவர் நினைத்து என்ன செய்ய போறாரு? ஆசீர்வதிக்க போகிறாரு. அதனால தான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாதம் நமக்கு இன்னைக்கு எல்லாரும் நம்ம கூட்டி கொண்டு வந்திருக்கிறாரு. இதுக்காக சொல்லுங்க, அவர் நம்மை ஆசீர்வதிக்க போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஆசீர்வாதம் வேணும் தானே? கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணுமா வேண்டாமா?
அவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். சின்ன பிள்ளைங்களே கூட ஆசீர்வதிப்பார். ஜூடாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இம்மான் ரியான் இம்மான கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. ஆமென். என்ன சொல்றீங்க? இதுங்க தான் குழந்தைகள், திருச்சபையினுடைய அம்பாசிடர். திருச்சபையினுடைய இவங்க தான் வருங்காலத்தில் இவங்களை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. அதனால தான் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அந்த சுதந்திரம் நாம் பேணி பாதுகாப்பது நம்முடைய கடமை, பேரண்ட்ஸ் ஆகிய நம்முடைய கடமை இல்லையா? அப்படியாக சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் என்ன செய்ய போறாரு? ஆசீர்வதிக்க போறார். அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற எல்லா பெரியோர்களையும் நீங்க கர்த்தருக்கு பயப்படணும். என்ன சொல்லுங்க? திருவிருந்து அப்படின்னு சொன்னா நம்ம பயத்தோடு வர வேண்டும், பரிசுத்தமாய் வர வேண்டும். கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் காண்கிறாரு அப்படின்னு பயத்தோடு பரிசுத்தத்தோடு வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க? பெரியோரையும் சிறியோரையும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நினைப்பாரு. அவர் மனசரை எப்போ நினைச்சுப்பாரு. நம்ம நினைச்சிருக்கலாம், என்னை யாருமே நினைக்கலையே, என்னை எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு. அந்த கல்லனை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அந்த கல்லனை அங்க இயேசு சாமி கூட அந்த சிலுவையில மாட்டி வச்சிட்டாங்க. வாசிங்க. 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமேன். அந்த கல்லணையே கர்த்தர் நினைக்கும் பொழுது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் நினைப்பாரா நினைக்க மாட்டாரா? நினைப்பார். அதுவும் என்ன சொல்றாரு பாருங்க, இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதீசில் இருப்பாய். எவ்வளோ பெரிய பாக்கியம்! பரதீசு என்றால் பரலோக ராஜ்யம். அப்போ இந்த கல்லன் ஞானஸ்நானம் எடுக்கலை, ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலை, அவன் திருச்சபைக்கு வரலை, அவன் காத்திருப்பு கூட்டத்துக்கு வரலை, அவன் எந்த சண்டே மெசேஜ் அவன் கேட்கல, எதுவுமே அவன் பண்ணலை. ஆனாலும் செஞ்ச ஒரே காரியம், ஆண்டவரே ராஜ்யத்தில் வரும்போது வாசிங்க நோக்கி, இன்றைக்கு 42 வாசிங்க. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். ஐயா, உங்க ராஜ்யத்துல நீங்க, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இயேசு இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ராஜ்யத்துக்கு போக போறாருன்னு. அதனாலதான் அவன் கேட்கிறான், உங்களுடைய ராஜ்யத்துக்கு நீங்க போகும்போது என்ன நினைத்தருளுங்கப்பா. இன்னைக்கு நம்ம கேட்கணும்ப்பா, என் குடும்பத்தை நினச்சிக்கங்க ஐயா, என்ன நினச்சிக்கங்கப்பா, என் கணவரை நினைங்கப்பா, என் கணவருக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா, என் கணவருக்கு வேலை ஸ்தலத்தில் அந்த பண்ணுகிற அந்த போராட்டத்தின் ஆவியை எடுத்து போடுங்க ஐயா, நினச்சிக்கங்கப்பா, பிள்ளைகளை நினச்சிக்கங்கப்பான்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். நம்ம கேட்டால்தான் அவர் நினைப்பார். கேட்குறீங்களா? அது மாதிரி கேட்டிருக்கீங்களா? ஒரு வேலை கேட்கல அப்படின்னு சொன்னால் இன்றையிலிருந்து நீங்கள் கேட்க ஆரம்பிங்க பிரியமானவர்களே. கர்த்தர் நிச்சயமாக நம்ம நினைக்கிற தேவன். அந்த கல்லனை நினைத்தாரு. நினைத்தது மாத்திரமல்ல, அப்போ என்ன சொல்கிறாரு? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். பரதீஸ் என்றால் பரலோகம், பரலோகத்தில் இருப்பாய் என்று அவர் சொன்ன, மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், நிஜமாக நான் சொல்கிறேன், நீ என் கூட இன்னைக்கு என்ன பண்ண போகிற? பரதீசில் இருப்பாய். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட பாருங்கள், 2 கொரிந்தியர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 16-15 வாசித்து பாருங்க. அந்த பரதீசுக்குரிய ஒரு அர்த்தத்தை அவர் சொல்லுவார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இல்லைம்மா, 2 கொரிந்தியர் வாசிங்க. 2 கொரிந்தியர் இருக்குங்களா? 2 கொரிந்தியர் இல்லையா? 12ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 12:2-3 வாசிங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். ஆமென். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்துதானே சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். இதுதான் அந்த பரதீசு. அப்போஸ்தலனாகிய பவுல் பூமியில உயிரோடு இருக்கும்போதே அவர் மறுரூபமாக்கப்பட்டு பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரு.
அந்த பரதீசு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது தான் அங்கிருந்து அவருக்கு சில வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்குறாரு. இந்த பரதீசுக்கு தான் யார் போகிறது? அந்த கல்லனை கர்த்தர் எடுத்துகிட்டு போகிறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? இன்றைக்கி நாம் கூட அந்த பரதீசுக்கு தான் நம்ம காத்திருக்கிறோம். அந்த பரதீசு, அந்த பரலோகத்துக்கு நம்ம எப்போ போக போகிறோம்? எப்போ போயிட்டு நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்க போகிறோம்? எப்போ போய் நம்ம தாவீதை பார்க்க போகிறோம்? எனக்கு ரொம்ப இஷ்டமான பைபிள் கேரட்டில் தாவீது, அப்போஸ்தலனாகிய பவுல். தாவீது நிறைய பாடுபட்டார், நிறைய நெருக்கத்தை சந்தித்தார், அவமானம், நிந்தை. ஆனாலும் தேவனை பாடி 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 துதிக்கிறாரு. நான் நினைப்பேன், நம்ம போனால் தாவீதையா எப்படி நீங்கள் பாடினீங்க, உங்களுக்கு இருக்கிற அந்த இது எனக்கும் வேணுமேன்னு நான் யோசிப்பேன். நம்ம பரலோகத்துக்கு போனால் நம்முடைய முன்னோர்களை நாம் பார்க்க முடியும். எவ்வளோ அவமானம், எவ்வளோ நிந்தனை தாவீது. அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளோ அடிபட்டார், எவ்வளோ வேதனைப்பட்டார், எவ்வளோ அவரால் அவமானம் அடைஞ்சார், எவ்வளோ அடி, எத்தனை காரியங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்கள், பரதீசு எடுத்துக்கொள்ளப்பட்டு சில வெளிப்பாடுகளோடு அவர் திரும்ப மீண்டுமாக பூமிக்கு வருகிறார். இன்றைக்கி நாம் கூட பிரியமானவர்களே, நாம் கவலைப்பட வேண்டாம். நான் கூட நிறைய நேரம் நினைப்பேன், இந்த பிள்ளைங்கிட்ட நம்ம கோவப்படுறோம், நம்ம திட்டுறமே, இதுங்களை அடிக்கிறோமே, பரதீசை விட்டு விடுவோமா? இதனால் நம்ம பரலோக ராஜ்யத்தை நம்ம இழந்து போயிடுவோமா அப்படின்னு நினைப்போம். உடனே நான் அதை மன்னிப்பு கேட்டு விட்டுடுவேன். ஏன்னா நம்ம அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நம்ம இருந்து நம்ம என்ன பிரயோஜனம் இல்லை? நம்ம பைபிள் வாசித்து, நம்ம ஜெபம் பண்ணி, நம்ம ஊழியம் செஞ்சு எதுக்காக? பரதீசுக்கு போக வேண்டும். அந்த பரலோக ராஜ்யத்தில் போய் நம்ம ராஜாவை நம்ம பார்க்க வேண்டும். நம்ம இருக்கிற முன்னோருடைய அந்த தாவீது, பவுல், இவங்களெல்லாம் நம்ம போய் பார்க்க வேண்டும். அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த ராஜ்யத்தில், இந்த உலகத்தில் இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்களை நாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அதனால் அப்பா, பரலோக ராஜ்யத்துக்கு நான் வரணும் ஐயா, என்னை நினச்சிக்கங்கப்பா, ப்ளீஸ் டேடி, என்னை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு நான் கேட்பேன். நீங்களும் கேளுங்க. பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணும் பிரியமானவர்களே. நம்ம அதுக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். இதெல்லாம் குப்பை, இதெல்லாம் நமக்கு வேஸ்ட்டு. என்ன சொல்கிறீங்க? நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு எது சொல்லுங்கள்? நம்ம பரதீசில் போய் நாம் சேர வேண்டும். அதுக்காக நம்ம சொல்லி ஜெபிக்கணும். இசையா, என்னை நினச்சிக்குங்க ப்ளீஸ், என்னை மறந்துடாதீங்க, என்னை கைவிட்டுறாதீங்க, நான் அந்த பரதீசுக்கு நான் வர வேண்டும். என்ன அந்த பரதீசில் விசேஷம் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். வாசித்து பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிங்க. அந்த பரதீசில் அவ்வளோ பெரிய விசேஷமான ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 2:7. பிலதெல்பியாஸ் ஆமீன். ஆவியானவர் சபைகளுக்கு என்ன சொல்கிறாரு? காதுடன் கேட்க கடவன், ஜெயங்கொள்ளும் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். இப்போ தெரியுதுங்களா பரதீசு ஏன் அப்படின்னு? அங்கே மத்தியில் ஜீவ விருட்சத்தின் கனி மரம் இருக்குது. மாதந்தோறும் புது புது கனி, 12 மாதத்துக்கு 12 கனி, ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு கனி. இது பெரிய ஸ்டடி. இது நம்ம நேரம் கிடைக்கும் போது கர்த்தர் நமக்கு டைம் கொடுப்பானா நம்ம கவனிக்கலாம். அப்போ இலைகளில் நமக்கு ஆரோக்கியம் இருக்குது, அந்த கனியில் நமக்கு ஆரோக்கியம் இருக்குது. ஒரு மாதத்துக்கு ஒரு கனி சாப்பிட்டா போதும், அந்த மாதமெல்லாம் நம்ம சுகமாய் ஆரோக்கியமாக அங்கே போய் இருக்கலாம். அதுக்கு தான் இந்த பரதீசை நாம் நாடுகிறோம். ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ இன்னையிலேருந்து நீங்கள் நாடுங்க, நீங்கள் கேளுங்க ஜெபத்தில், ஆண்டவரே என்னை நினச்சிக்குங்க, அந்த பரதீசின் மத்தியில் இருக்கிற கனியை நான் புசிக்கணும்ப்பா, எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்கப்பா. நான் அழைக்கப்பட்ட அழைப்பு அதுக்கு தானேப்பா, என் பிள்ளைங்களுக்கு நான் உழைக்கிறேன், ரைட் இருக்கட்டும், பட் இதுவும் நமக்கு வேணும். பிள்ளைங்களையும் நம்ம பார்த்துக்கணும், மற்றதையும் நம்ம பார்த்துக்கணும். இடையில என்ன செய்யணும்? இந்த பரதீசை நாம் விட்டு விடக்கூடாது. அதனால தான் அந்த கள்ளன் பார்த்தான், நம்ம எப்படியும் மறிக்க போகிறோம், கொஞ்ச நேரத்தில் நம்ம கையை காலை உடைக்க போகிறாங்க, உடைச்சி நம்மளை எடுத்து தூக்கி போட போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இயேசுக்கிட்ட கேட்டுடலாம், நீங்கள் உங்கள் ராஜ்யத்துக்கு வரும்போது என்னை நினச்சிக்குங்கோ அப்படின்னு சொல்லி. அதனால தான் இப்போ நம்ம கூட கேட்க வேண்டும். அந்த கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது இனி காலம் செல்லாது. ஆமேன்னே சொல்ல மாட்டேன்றீங்க. ஆசீர்வாதமான மெசேஜ் கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க, அப்புறம் இதை வேற சொல்கிறீங்களே. நிறைய பேர் உங்களுக்கு கேள்வி இருக்கலாம், என்ன பண்ணுறது? கடைசி காலம்,
இந்த கடைசி காலத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பரதீசின் மத்தியில் இருக்கிற அந்த கனியை நாம் புசிப்பதற்கு நாம் பாத்திரவான்களாக பாத்திரவாட்டிகளாக நாம் மாற வேண்டும். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கொடுப்பாரு. நம்ம கேட்கும் பொழுது நம்ம கேட்கணும். அப்போ தான் அதுதான் நினைக்கிற அனுபவம். தேவன் நம்ம நினைக்கும் பொழுது அந்த பரதீசின் மத்தியில் கனியை நம்ம கொடுப்பாரு. ஜெயம் எடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் நம்ம ஜெயம் எடுக்க வேண்டும். ஜெயம் எப்படி எடுத்து? பாவத்திலேருந்து நம்ம ஜெயம் எடுக்கணும். உலகம், பிசாசு, மாமிசம் இவைகளிலிருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெயம் எடுக்க வேண்டும். அப்படி ஜெயம் எடுத்தால் தான் பரதீசின் மத்தியில் இருக்கிற கனியை கர்த்தர் கொடுப்பாரு. எரேமியாவின் புஸ்தகம் 29 கடைசி 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசிங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம் மீது கர்த்தர் ஒரு நினைவு வைத்திருக்கிறாரு. அது என்ன நினைவு தெரியுமா? நாம் எதிர்பார்க்கிற முடிவை நம்மளுக்கு கொடுக்கும்படிக்கு. நம்ம ஏதாவது எதிர்பார்த்துருப்போம். எனக்கு இவ்வளோ பணம் தேவையா இருக்கு, என் குடும்பத்தை நடத்துவதற்கு, என் இதை சமாளிப்பதற்கு எனக்கு ஏதோ ஒரு காரியம் எனக்கு தேவையாக இருக்குன்னு சொல்லி, அல்லது என் கணவருக்கு ஜீவன் வேண்டும், என் பிள்ளைக்கு ஜீவன் வேண்டும், என் பிள்ளை நல்லா நடக்கணும், ஏதோ ஒரு காரியம், என் கணவர் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஏதாகிலும் ஒரு காரியத்தை நம்ம இருப்போம். அதுதான் நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அப்போ தேவன் இன்றைக்கு நம்ம நினைக்கிறாரு. இந்த குடும்பத்திற்கு, இன்னாருக்கு, இந்த பர்சனுக்கு நான் இதை செய்யணும், இதை பண்ணணும்னு சொல்லி அவர் நம்ம நினைத்திருக்கிறாரு. அந்த நினைத்திருக்கிற நினைவு எப்படி என்று பார்த்தால் அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்போ இன்றைக்கு இயேசு நம்மை நினைக்கிறாரு, ஆசீர்வதிக்க போகிறாரு. நமக்கு வர வேண்டிய நன்மைகளை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. என்னென்ன நன்மைகளெல்லாம் பிசாசு வர முடியாதபடி பிடித்து வைத்திருக்கிறானோ இந்த மாதத்தில் அதையெல்லாம் கர்த்தர் நமக்கு திருப்பி கொடுக்க போகிறாரு. ஏனென்றால் இந்த மாதம் ஒரு விடுதலையின் மாதம். நீங்கள் எதுக்கெல்லாம் நீங்கள் விடுதலைக்காக காத்திருக்கிறீங்களோ அந்த காரியத்துக்கெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ஏனென்றால் அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அது மாத்திரமல்ல, நம்ம விசாரிக்கிற தேவன், அதுதான் முக்கியமானது. நம்ம விசாரிப்பார். கணவன் கூட மறந்த டெய்லியும் மூஞ்சதானம்மா நான் பார்த்துட்டு இருக்கிறேன், மனைவி டெய்லியும் உங்கள் முகத்தை தானே பார்க்குறீங்க, என்னத்தை விசாரிக்கிறது அப்படின்னு சில நேரங்களில் மனிதர்களுக்கு கூட நமக்கு சலிப்பு வந்துவிடும். ஆனால் இயேசுக்கு ஒரு நாளும் சலிப்பு வராது. சரிங்களா? இயேசு டெய்லி விசாரிப்பார். ஒவ்வொரு நாளும் விசாரித்து நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைப்பார். நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும், நம்பிக்கையாக இருக்க வேண்டும், நாம் அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் தாமே நமக்கு இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர், பெயரை சொல்லி கூப்பிட்டு என்னை அவர் நீக்கம் நடத்தி செல்வதா, பெயரை சொல்லி கூப்பிட்டு என்னை அவர் நீக்கம் நடத்தி செல்வதா, எந்த தவறை பாரத்தை முற்றும் அவர் மீது வைத்திடுவேனார், எந்த கவலை பாரத்தை முற்றும் அவர் மீது வைத்திடுவேனார், கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர், வலது கரத்தை பிடித்து என்னையும் உனது துணை நான் என்று சொல்லி, வலது கரத்தை பிடித்து என்னையும் உனது துணை நான் என்று சொல்லி, வழக்காடுவோர் அனைவரையுமே வெட்கப்பட்டு போக செய்வானே, வழக்காடுவோர் அனைவரையுமே வெட்கப்பட்டு போக செய்வானே,
கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர். ஆமென். கர்த்தாவே சோதரிக்கிறமை அந்த புதிய மாதத்துல வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் விசாரிக்கிற தேவனப்பா, நீர் தப்புவிக்கிற தேவனையா, நீர் நினைக்கிற தேவன், நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ நினைத்திருக்கிறபடியினால அப்பா நீர் ஆசீர்வதிங்க, பரதீசை நீங்க கொடுங்க ஐயா. ஒவ்வொருவரும் பரதீசை காண வேண்டும் ஐயா. அந்த பரதீசின் மத்தியில் இருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நாங்கள் புசிக்க வேண்டும் அப்பா. அந்த பாக்கியத்தை கர்த்தாவே அப்பா எங்கள் தேவ ஜனங்களுக்கு கொடுங்க, அடிமைக்கு கொடுங்க ஐயா. மோசே ஜெபிக்கிறாரப்பா, ஒரு குழம்பம் பின் வைக்கப்படுவதில்லை. நாங்கள் எல்லாம் ஆடு மாடுகளோடு சிறுவர் பெரியவர்கள் எல்லாரோடு நாங்கள் புருஷர் ஸ்திரீகள் எல்லாரோடு நாங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம் என்று சொல்லி அந்த பார்வோனிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தாவே அப்படியே விடுவித்தார் ஐயா. அதே போல கர்த்தாவே நாங்கள் திருச்சபையாராக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஒருவரும் கைவிடப்பட்டு போகக்கூடாதப்பா. நாங்கள் எல்லாரும் கர்த்தாவே அந்த பரதீசை நாங்கள் வந்து அடைய வேண்டும் ஐயா. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. எங்களை ஒவ்வொரு கர்த்தரை எங்கள் தகுதிப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. துதிக அந்த மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமேன்.